தமிழ் கழுகு. விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற தாவேக நிர்வாகி ஒருத்தரோட அண்மை கால முதலீடுகள் கண்காணிக்கப்பட்டு வருதாம். தாவேக தலைவர் விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற ஒரு முக்கியமான நிர்வாகி சமீப காலமா பெரும் தொகைய அடிக்கடி குறிப்பிட்ட வங்கி சாராத ஒரு மின்னணு பண பரிவர்த்தனையில ஈடுபட்டு இருக்காராம். ஆபத்தான முதலீடுன்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிற அந்த முதலீட்டை தாவேக நிர்வாகியோ தேடி போய் தேர்ந்தெடுக்கிறாராம். காரணம், இந்த முதலீட்டு விவரங்கள் யார் கைக்கும் கிடைக்காதுன்னு, யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிற அந்த நிர்வாகிக்கு பணம் வர்ற வழிகளையும் கண்டுபிடிக்கிறதோட தாவேகாவுக்கு எங்க இருந்து யாரெல்லாம் உதவி செய்யறாங்கிறதும் கண்காணிக்கப்படுறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 2026ல தாவேக தனிச்சு நின்னா எத்தனை தொகுதிகள் வரும்னு ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கான். அந்த சர்வேல விஜய் மட்டும் வெற்றி பெறுவாருன்னு கணிசமான வாக்கு சதவீதத்தோட எல்லா தொகுதியிலையும் கட்சி தோக்கும்னு வந்திருக்கான். இதுவரைக்கும் இத விஜய் கிட்ட காட்டாம கட்சியோட மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியில மட்டும் பகிர்ந்துகிட்டாங்களாம். 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தவர்னு சொல்லப்படுற அப்போதைய சபாநாயகர் தனபால் அதிமுக தலைமை மேல ரொம்பவே வருத்தத்துல இருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.